ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 235. இதில் ராமானுஜரின் வடதேச பிரச்சாரத்தை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது அரங்கமா நகரை ஆண்ட சோழ அரசன் மிகுந்த துஷ்டன், வீர சைவனாக இருந்து வந்தான். தனது கொடிய எண்ணங்களால் ஸ்ரீராமானுஜரை சபைக்கு அழைத்து வந்து தமது வாயால் சிவபெருமானே ஆதி கடவுள் எனவும் முழுமுதற் கடவுள் எனவும் கூற வேண்டும், இசையவில்லை என்றால் துன்புறுத்துவது என முடிவு செய்து விட்டான். வீரர்களை அனுப்பினான் அவரை தேடி அழைத்து வர. உடனடியாக ராமானுஜரை விரைந்து அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டான் வீரர்களுக்கு. இதனை கேட்டு வீரர்கள் வருவதற்கு முன்பாகவே ஸ்ரீராமானுஜரின் சீடர்கள் இதனை கூரத்து ஆழ்வானிடம் வேகமாக வந்து தெரிவித்து விட்டார்கள். அத்தோடு காவேரியில் நீராடும் ராமானுஜர் இடமும் சென்று கூறிவிட்டார்கள். சுவாமி, நீங்களே எங்களது செல்வம், தயவு கூர்ந்து நாம் ஸ்ரீரங்கத்தை நீங்கிச் செல்வதுதான் வழி. வெள்ளை உடைகளை உடுத்திக் கொண்டு எழுந்து அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார்கள். இதனை கேட்ட ராமானுஜரும், அரங்கனே, இந்த சோழ அரசனுக்கு யாது கதி நிகழுமோ, மீண்டும் உன்னை சேவிக்கப் பெறுவது என்றோ என வருத்தம் உற்றார். அரசனின் ஆணையின்படி வீரர்களும் கூரத்து ஆழ்வாரிடம் வந்து கூறினார்கள். ஸ்ரீராமானுஜரை அழைத்து வருமாறு அரசனின் ஆணை என்றார்கள். தன்னை எதிர்பார்த்த கூரத்தாழ்வான் முதலில் ராமானுஜரின் காவி உடையை உடுத்தி அரசவைக்கு பெரிய நம்பியுடன் எழுந்து அருளினார். மேலும் அந்த வீரர்களிடம் கூறினார், நானே ராமானுஜன், செல்வோம் என்றார் அவர். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் ஒருபுறம் கூரத்து ஆழ்வான் அரசவைக்கு செல்ல, மறுபுறம் ஸ்ரீராமானுஜர் வெள்ளை உடைகளை உடுத்திக் கொண்டு தமது சீடர்களுடன் பல நாட்கள் காடுகளில் நடக்கத் தொடங்கினார். இது இறைவனின் சித்தம் என நினைத்து கொண்டார். இப்படியாக காடுகளில் வேடுவ உத்தமர்களின் துணை கொண்டு கொங்கு பிராட்டியின் கொங்கு தேசத்தை அடைந்து விட்டார். அங்கே பல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அருள் புரிந்தார் ஸ்ரீராமானுஜர். அவர் வேடர்களிடம் கேட்டார், இன்னும் எத்தனை தூரம் செல்ல வேண்டும் நாம் என கேட்டார். அதற்கு அவர்களும், இதோ சற்று தொலைவில்தான் உள்ளது ஐயனே என்றார்கள். இப்போது மைசூர் கர்நாடகாவில் உள்ள நிகழ்ச்சிகளை கவனிப்போம். ஸ்ரீ ராமானுஜர் உடன் அவர் தம் சத் சிஷ்யர்களும் கொங்கு தேசத்தில் இருந்து மேற்கு நோக்கி சென்று பல ஊர்களை கடந்து மைசூருக்கு தென் திசையில் இருந்த மிதிலாபுரி சாலக்கிராமம் என்னும் ஒரு கிராமத்தை அடைந்தார்கள். அங்கு இருந்த ஜைன மதத்தவர் அனைவரையும் ராமானுஜர் திருத்தி பணிகொள்ள முடிவு செய்தார். அந்த வகையில் ராமானுஜர் இப்போது தனது சிஷ்யனிடம் கூறினார், தாசரதி, அந்த நதிக்கரையில் உமது ஸ்ரீபாதம் படும்படியாக காலை நனையுங்கள் என்றார் அவர். இதனை கேட்ட முதலி ஆண்டான் என போற்றப்படும் தாசரதி ஸ்ரீராமானுஜரின் தங்கையின் புத்திரன். அந்த குளத்தில் தம் திருவடியை நனைக்க, அதனால் அந்த குளத்து நீரே ஸ்ரீபாத தீர்த்தம் என்று ஆகிவிட்டது. அதை பருகிய மக்கள் யாவரும் மறுநாளே தம் அகங்காரம் ஒளியப் பெற்று ஸ்ரீராமானுஜரை அணுகி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகிவிட்டார்கள். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் அந்த தேசத்து அரசன் விட்டலதேவ ராயன் அவனது பெண்ணை பிரம்ம ராட்சசன் என்னும் பேய் பிடித்து இருந்தது. ஸ்ரீராமானுஜரின் சீடர்கள் மூலமாக அவரது மகிமையை அறிந்த அரசன் அவரிடம் தனது பெண்ணை குணம் அடைய செய்யுமாறு கேட்டு கொண்டான். இப்பொழுது ராமானுஜர்
அந்த பெண்ணின் தலையில் தனது திருப்பாதத்தை வைத்து ஆசீர்வதித்தார். மேலும் ராமானுஜர் அரசனின் இல்லத்திற்கு சென்று அத்துடன் மந்திர பூர்வமான நீரை தெளித்தார். மறுகணமே அவள் தெளிவு பெற்று விட்டாள். பிரம்ம ராட்சசன் அவளை விட்டுவிட்டு முழுமையாக நீங்கியும் விட்டான். அந்த அரசனும் இது கண்டு மிக மிக மகிழ்ச்சி அடைந்து விட்டான். இதன் பின்பு அரசன் கூறினான், ஓ, இந்த கருணை என்ன என்பது உங்களுக்கு இந்த அடியேன் சேவை செய்ய காத்து இருக்கிறேன், அடியேனை ஏற்று அருள வேண்டும் என அந்த அரசன் ராமானுஜரிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு விட்டான். ராமானுஜரும் கூறினார், ஓ, பலகாலம் கீர்த்தி பெற்று இறைப்பணியை செவனே செய்வாயாக என கட்டளையிட்டார். விட்டல தேவராயன் என அதுவரை அறியப்பெற்ற ஜைன அரசன் ஸ்ரீ வைஷ்ணவனாக மாறி விஷ்ணுவர்த்தன ராயன் என தாஸ்ய நாமம் பெற்று விளங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக. அடுத்ததாக தொண்டனூர் கர்நாடகம் நிகழ்வு காண்போம். மேலும் மேற்கு நோக்கி சிஷ்யர்களோடு தொண்டனூருக்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீராமானுஜர். தமது அரசர் விட்டல தேவராயன் விஷ்ணுவர்த்தன ராயனாக ஜைனத்தில் இருந்து ஸ்ரீ வைஷ்ணவராக மாறி இருப்பதை அறிந்து மிகுந்த சினம் கொண்டார்கள். அதனால் ஸ்ரீராமானுஜரை அவர்கள் வாதத்திற்கு அழைத்தார்கள். இப்பொழுது ஜைன மக்களின் இந்த வாதத்திற்கு அவரும் சம்மதித்து அவர்களை ஸ்ரீராமானுஜர் ஒரு பெரிய திருமண்டபத்திற்கு அழைத்து அமர்வித்து அதன் ஒரு மூலையில் திரையிட்டு சாற்றி இருந்தார், தன்னை மறைத்து கொண்டு. இப்போது திரைக்கு உள்ளே தனது 1000 நாவுடைய ஆதிசேஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த 1000 பேரின் கேள்விகளுக்கும் பதிலளித்து அவர்களை வாதில் வென்றுவிட்டார் சுலபமாக. இந்த வாதத்திற்கு பின்பு திரையை விலக்கிய பின் அந்த 1000 பேரும் அனைவரும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை சுவீகரித்து கொண்டு விட்டார்கள். இப்போது விஷ்ணுவர்த்தன ராயன் ஸ்ரீராமானுஜருக்கு 5 நாராயண சேத்திரங்களை பிரதிஷ்டை செய்வதில் மிகுந்த உதவி புரிந்தான். 1 ஸ்ரீ கீர்த்தி நாராயண கோவில் தலக்காடு, 2 ஸ்ரீ நம்பி நாராயண கோவில் தொண்டனூர், 3 ஸ்ரீ கேசவ நாராயணர் பேலூர், 4 ஸ்ரீ சௌமிய நாராயணன் நாகமங்கலம், 5 ஸ்ரீ வீர நாராயணன் மிதிலாபுரி சாலக்கிராமம் என்று இவை பஞ்ச நாராயண சேத்திரங்கள் ஆகும். இதன் பின்பு தொண்டனூரில் ஸ்ரீ ராமானுஜரே இந்த அரசனை ஒரு ஏரி கட்டுமாறு கேட்டுக்கொண்டார். பின் காடு வெட்டி நகரம் செய்வது என்னும் முறைப்படி அரசன் விஷ்ணுவர்த்தன ராயன் தனது சேவகர்களை கொண்டு யாதவாத்திரி என்னும் ஊருக்கு செல்லும் வழிகளை சீர் அமைக்கச் சொன்னான். அந்த யாதவாத்திரி எம்பெருமானாரை வரவேற்ற புகழால் யதுகிரி என்றும் அழைக்கப்பட்டது. அந்த மலையடியிலே ஸ்ரீராமானுஜரால் கண்டெடுக்கப்பட்டு திருநாராயண பெருமான் யாதவாத்திரி மலை மீது இன்றளவும் பொலிவு பெற்று விளங்குகின்றார். இதனால் ராமானுஜரின் புகழ் மேலும் மேலும் பரவியது. இப்படியாக அந்த மலை அடிவாரத்தில் ஓர் இடத்தில் தான் இருப்பதை பெருமானே ஸ்ரீராமானுஜருக்கு கனவில் உரைத்தார். அந்த வகையில் அவரை ராமானுஜரும் தேடி கண்டுபிடித்து விட்டார். அவரோடு வெண்மையான திருமண் காப்பும் கிடைக்கப்பட்டது. மலைக்கு மேல் சிறந்த நாளாக விளங்கிய அன்றே எழுந்தருளச் செய்தார். அங்கும் நல் வழிபாடு முறைகளை வழக்கில் கொண்டு வந்தார். அடுத்து உற்சவமூர்த்தி எங்கு இருப்பார் என்ற ஆவல் மேலோங்கியது. ஸ்ரீராமானுஜருக்கு அவரையும் சிரத்தையுடன் தேட முடிவு செய்து விட்டார். இப்போது டில்லி விஜய நிகழ்ச்சிகளை கவனிப்போம். அந்த வகையில் ஒரு இரவு பெருமாள் ஸ்ரீராமானுஜரின் கனவில் தோன்றி தான் எங்குள்ளார் என்றும் உரைத்தார். கனவில் தோன்றிய பகவான் கூறினார், நான் டெல்லியின் சுல்தானின் அரண்மனையில் உள்ளோம், எம்மை அங்கிருந்து எடுத்து வந்து இங்கே பிரதிஷ்டை செய்வீராக என்றார் அவர் கனவில். இப்பொழுது ஸ்ரீராமானுஜர் தில்லி சுல்தானின் அரண்மனையை பல நாட்கள் பயணித்து அடைந்து விட்டார். இப்போது
ஸ்ரீராமானுஜர் சுல்தானை சந்தித்து பேசினார். ஒரு சந்நியாசி முறையில், ஓ, நீங்கள் படையெடுப்பின் மூலம் கவர்ந்து வந்து எங்களது பெருமானின் விக்கிரக மூர்த்தியை திரும்ப அளிக்க வேண்டும் என கூறினார். அதனை சுல்தானும் ஏற்றுக்கொண்டார். ஓ, ஆஹா, அதனை அளிப்பதில் எனக்கு ஒரு குறையும் கிடையாது. அவரை அடையாளம் கண்டுகொண்டு பின்பு நீங்கள் எடுத்துச் செல்லலாம். காரணம், இங்கு நிறையவே விக்கிரகங்கள் உள்ளன என்றார் சுல்தான். மேலும் கூறினான், தில்லி சுல்தான் தான் அதுவரை யுத்தங்களில் கவர்ந்து வந்த பொருட்கள் அனைத்தையும் ஸ்ரீராமானுஜருக்கு காண்பித்தான். அங்கு எங்கும் காண கிடைக்காத உற்சவ மூர்த்தி இறுதியாக ஸ்ரீராமானுஜர் சுல்தானின் சிறு பெண்ணுடைய விளையாட்டு பதுமைகள் நடுவில் கண்டார். அந்த சிறுமி இந்த ராமப்பிரியன் என்னும் உற்சவமூர்த்தி விக்கிரகத்தை மிகுந்த ஆசையுடன் வைத்து கொண்டு இருந்தால் அதனால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்தது. இப்பொழுது ராமானுஜர் சுல்தானிடம் கூறினார், ஓ, என்னால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறினார். அதனை கேட்ட சுல்தானும், அவ்வாறு என்றால் நீங்கள் அவனை கூப்பிட வேண்டும், அவனும் உன்னிடம் ஓடி வர வேண்டும் என கூறிவிட்டான். இப்பொழுது ஸ்ரீராமானுஜர் பெருமாளை கைகளை நீட்டி அழைத்து கீழ்வருமாறு பிரார்த்தித்தார். ஓ செல்லப்பிள்ளாய் வாராய் என கூப்பிட்டார். இதனால் ராமப்பிரியன் எதிராஜ சம்பத் குமாரனான ஸ்ரீராமானுஜன் மடியிலே வந்து சேர்ந்து விட்டான் செல்லப்பிள்ளையாக. இந்த நேரத்தில் அந்த இளவரசியோ நினைத்தால், நான் தினமும் விளையாடும் அந்த சிறு கடவுள் விக்கிரகத்தைத்தான் இவர் கேட்கின்றாரோ என நினைத்தாள். இப்பொழுது ஸ்ரீராமானுஜர் கூறினார், ஓ, உலகத்திற்கே தந்தையானவன் இன்று பிள்ளையாகி இருக்கின்றான் என சுல்தானிடம் கூறினார். அந்த சுல்தானும் அவரை எடுத்துச் செல்வதற்கு ஒப்புக்கொண்டு விட்டான். இப்போது சுல்தானின் மகளோ தான் விளையாடி வந்த அந்த செல்ல பிள்ளையை பிரிய மனம் சகியாமல் ராமானுஜரையும் பெருமானையும் பின்தொடர்ந்தே திரு நாராயணபுரம் வரை வந்து விட்டாள் அந்த சிறுமி ஆனவள். இப்பொழுது ராமானுஜர் இப்படியாக அவளது தூய பக்தியை எங்கனம் மறுப்பது? ஸ்ரீராமானுஜர் அவளை சிறிய சிலையாகவே மாற்றி பெருமானின் திருவடிகளின் அருகில் ஸ்தாபித்து விட்டார். இன்றளவும் அந்த சிறு பெண்ணின் விக்கிரகத்தை பெருமாளின் திருவடி நிலைகளில் காணலாம். இப்போது திரு நாராயணபுரம் யதிகிரி கர்நாட நிகழ்ச்சிகளை காண்போம். இப்பொழுது ஸ்ரீராமானுஜர் திரு நாராயணபுரத்தில் எழுந்து அருளி இருக்கும் ஓர் சமயத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு வைஷ்ணவர் அவரை காண வந்து இருந்தார். வந்தவர் ஸ்ரீரங்கத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் கூறினார். வந்தவரிடம் ராமானுஜர் கேட்டார், ஓ, மேலும் அடியேன் ஸ்ரீரங்கத்தை விட்டுவிட்டு நீங்கி வந்த பின்பு என்ன நிகழ்ந்தது என்பதை கூறவும் என கேட்டுக்கொண்டார். வந்தவர் ராமானுஜரிடம் மேலும் கூறினார், ஓ, சோழன் தற்போது கிருமி நோய் கண்ட சோழன் ஆனதால் அவனது வாழ்வு முடிவை நோக்கி நெருங்கி விட்டது. பெரிய நம்பியும் குரத்தாழ்வானும் கண்கள் அவனால் பறிக்கப்பட்டு விட்டார்கள். பெரிய நம்பி கண் போனதால் உடல் தளர்ந்து வழியிலேயே பரமபதித்து விட்டார் என்றார் அவர். இந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்ட ஆச்சாரியனுக்கு நிகழ்ந்ததை அறிந்து ஸ்ரீராமானுஜர் மிக வருந்தினார். இருப்பினும் ஸ்ரீரங்கத்திற்கும் நமது பெருமாளுக்கும் கிருமி நோய் கண்ட சோழனால் வந்த ஆபத்துக்கள் அனைத்தும் நீங்க போவதை நினைத்து மன நிம்மதி பெற்றார். இந்த செய்தியை ஸ்ரீராமானுஜரின் மனம் வாடாத வண்ணம் சாமர்த்தியமாக உரைத்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவின் வாக்கு வன்மை ஆஞ்சநேயரை போல இருந்ததால் மாறு ஒன்றில்லா மாருதி சிறியாண்டான் என அவர் சிறந்த பெயர் பெற்றார் ராமானுஜரின் ஆசீர்வாதத்தால். இப்பொழுது ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கிளம்புகின்றார் என அறிந்த வைஷ்ணவர்கள் மிக மிக வருத்தம் அடைந்தார்கள். இப்போது திருநாராயணபுரத்தை விட்டுவிட்டு மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட போகிறார் ஸ்ரீராமானுஜர். தானே அதற்கு முன்பாக அவர் தமது திருமேனியை ஒத்த விக்கிரகத்தை அங்கே அவரது சீடர்கள் மங்களகரமாக உருவாக்கி அதற்கு தமர்கந்த திருமேனி என்ற திருநாமம் சாற்றி தினசரியாக வழிபட்டு வந்தார்கள் சிரத்தையுடன்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்